என்னடா இவ மசக்கக்காரி மாதிரி கிண்ண கிண்ணமா மாங்காய் சாப்பிடுறாளேன்னு என் மனசுக்குள்ள அப்பவே ஒரு சின்னதா சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா கவர்மெண்ட் நர்ஸ் ஒருத்தவங்க வந்து வர்ஷினிய தேடி வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா வர்ஷினி கர்ப்பமா இருக்காளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஸ்ரீஜா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? வர்ஷினி இப்ப பிரெக்னெண்டா இருக்காளா? ஏய், எனக்கு உறுதியா தெரியல ஸ்ரீஜா. ஆனா அக்காவும் தங்கச்சியும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. விசால்னு ஒருத்தர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ கொண்டு வந்த ஜூஸ் எங்க அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொண்டு வந்த ஜூஸை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மிச்ச மீதி இருந்த மருந்தை கலந்து இப்பதான் உங்க ரூம்ல கொடுத்துட்டு வரேன். உனக்கு தான் இங்க பக்கத்துல ரூம் போட்டு கொடுத்துருக்குல்ல, அங்க போக வேண்டியதானே? நான் கூட எங்களுக்குள்ள நடந்ததை நினைச்சு ரொம்ப கில்ட்டியா இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது இதெல்லாம் உன்னோட வேலைன்னு. எப்படியோ நீ கெட்டதை நினைச்சது என்னையும் வர்ஷனையும் சேர்த்து வச்சிருச்சு. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி என் தலையில குண்டு தூக்கி போடுறீங்க? ஆல்ரெடி சுபத்ரா கிட்ட என் பேரு டோட்டலா டேமேஜ் ஆகி போயிருக்கு. இதுல வர்ஷினி வேற கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா அப்புறம் இந்த வீட்ல என்னோட நிலைமை என்னக்கா ஆகுறது? நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். ஸ்ரீஜா, இங்க பாரு ஸ்ரீஜா, இந்த விஷயத்த பேசி நீ என்ன நிறைய வாட்டி திட்டிட்ட. இப்ப பழசெல்லாம் பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. வர்ஷினி நிஜமாவே கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிற உண்மையை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை எப்படிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறது? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இசையும் வர்ஷினியும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போனோம்னா என்னென்ன நடக்குதுன்னு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ற? ஆஹா இல்லக்கா, நான் வரல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்களே அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி போய் என்ன விஷயம்ங்கறத சீக்கிரமா தெரிஞ்சுட்டு வாங்க. அப்படியா சொல்ற? சரி, நீ இங்கே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரியா? ம்.